நம்ம ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ்ல இன்னைக்கு பாஸ்தா வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போறேன். அதுக்காக 150 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சாரப்பருப்பு எடுத்திருக்கேன். பொடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி. இத ஒரு மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பா இருந்தாலே போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம். இப்போ இது ஒரு ஓரமா வச்சிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இந்த பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சாரப்பருப்பை இதிலேயே சேர்த்து இந்த எண்ணெயிலேயே பொரிய விடுறேன். பொரிஞ்சதும் பாலை இதிலேயே சேர்த்துக்கிறேன். நான் ஆவின் ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். அதை இதிலேயே சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இது சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்டாவ இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே சேர்த்துட்டு இத நல்லா கிளறி விடுறேன். நல்லா கலக்கிட்டு இது நல்லா கொதி வரணும். நல்லா சலசலன்னு ஹை ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா கொதிக்க விடுறேன். இது கொதிச்சதும் இத சிம்ல வச்சுட்டு லிட்ட போட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுறேன். இது நம்ம சும்மா தண்ணில கொதிக்க வச்சோம்னா 2 கொதியிலேயே வெந்துரும். இது நம்ம பால்ல கொதிக்க வைக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆகும். அதனால நான் சிம்ல வச்சு இத லிட்ட போட்டு அப்படியே வச்சிரலாம். இப்போ லிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ அடியில இருந்த பாஸ்தாலாம் மேல பாலோட நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்துல எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரைய நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். இதிலேயே சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறிட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா இத கொதிக்க விடுறேன். இது கொதிச்சதும் திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லிட்ட போட்டு வச்சிடுறேன். இப்போ லிட்ட ஓப்பன் பண்ணி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் முந்திரிய இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு திரும்பவும் ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். லிட்ட போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இத நான் வேற ஒரு பவுல்ல மாத்தி காட்டுறேன். பாருங்க, ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.